ரட்சகர் மீட்புறமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் நமக்கு கடந்த வாரத்தில் நம்ம படித்தது இயேசு தூதர்களை பார்க்கிலும் பெரியவென்றதான தலைப்பில் நம்ம படிச்சுட்டு வந்தோம். அதில் பல காரியங்களை நம்ம தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு சாயங்கால வேளையில் இயேசு மோசையிலும் பெரியவர் என்றதான தலைப்பில் நம்ம படிக்க போகிறோம். மோசையிலும் பெரியவர், Jesus is greater than Moses. அப்போ முதலாவது மோசையிலும் பெரியவர்னு சொல்றதுக்கு முன்னாடி மோசை இஸ்ரவேலருக்கு யார் என்று நம்ம அறிய வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நீங்கள்லாம் ஆவிக்கேற்ற நிலைமையிலையும் சபையிலையும் நீங்கள் நல்லா வளர்ந்தது நிமித்தமாக உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபுல் மோசையோட கிளாஸ் எடுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு சுருக்கமாக 2 வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். மோசை பார்க்கும்போது இஸ்ரவேலில் ஒரு முக்கியஸ்தராக காணப்பட்டார். எப்படி முக்கியஸ்தர் சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகராக காணப்பட்டார். இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்திற்குள்ளாக இவர் அந்த இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனதான ஒரு முக்கிய நபராகவும் தீர்க்கதரிசியாகவும் தலைவனாகவும் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ராஜாவை போல இஸ்ரவேலருக்கு அவர் என்ன செய்தார், காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த மோசையுடையதான பிறப்பை குறித்து நமக்கு தெரியும். இந்த மோசையுடையதான வாழ்க்கை இயேசுடையதான வாழ்க்கைக்கு ஒரு நிழலாக காணப்படும். யூதர்களுக்கு முக்கியமான தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது எல்லா உலகத்துல பைபிள்ல பல பழையற்பாட்டில் அநேக தீர்க்கதரிசிகளை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி யாருன்னு சொல்லும்போது அது மோசை தான். காரணம் மோசையை பார்க்கிலும் அவர்களுக்கு மேலான ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு இல்லை. அவங்க எதிர்பார்க்கிற ஒரு மேசையாக எதிர்பார்க்கும்போது மோசே உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுது, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி வருவார், எழுப்பி வருவார். அப்போ அப்போ அவருடைய கடைசி நாட்டில் சொல்லதான ஒரு காரியம். அப்போ அந்த தீர்க்கதரிசிக்காக காத்துட்டு இருக்காங்க யாரு, யூதர்கள் இப்போதும். ஆனா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் நம்புகிறது விசுவசிக்கிறது அது இயேசுதான். அந்த மோசை சொல்லதான அந்த தீர்க்கதரிசி இயேசுதான். காரணம் மோசையுடையதான வாழ்க்கையும் இயேசுடையதான வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் துல்லியமாக காணப்படுகிறது. எப்படி துல்லியமாக பார்க்கும்போது மோசையோட பிறப்புல ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா, நைல தூக்கி போட சொன்னார் ராஜா. எதற்காக என்று சொல்லும் போதே இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பெருகினார். அவங்க பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எகிப்தியர்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இவர்களால நமக்கு நாளைக்கு பிரச்சனை உண்டாகணும், இவங்க நம்மளை மேற்கொண்டுடுவாங்க, இந்த கைதிங்க நம்மளை, இந்த அடிமைகள் நம்மளை மேற்கொண்டுடுவாங்கன்னு ஒரு பயத்துல ராஜா என்ன சொன்னார், இமீடியட்லி கட்டில போட்டாரு, எல்லா பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளை சாவடிச்சிடலாம், மீன்ஸ் எல்லாம் பிறக்கிறதான ஆண் பிள்ளைகள். அதற்காக மருத்துவச்சிகளுக்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, அவங்க கிட்ட வேலை ஆகல. அடுத்தது என்ன பண்ணாரு, ராஜாவே சேனையை அனுப்புறாரு. அப்படி எல்லாம் சம்பவிக்கிற நேரத்துல தப்புவித்ததான ஒரு குழந்தை தான் மோசை. அந்த மோசை தப்புவிச்சு கர்த்தர் என்ன செய்தார், எதிரியும் வீட்டிலே வளர செய்தார். அவன் எதிரியும் வீட்டு வளர்ந்தது மாத்திரமல்ல, ஞானத்திலும் பேச்சிலும் வல்லவனான வசனம் சொல்லும். அப்போ அவரு நம்ம மோசம் ஆண்டவர் சமூகத்தில் சொல்றாரு, நான் திக்கு வாங்கி வந்தேனான்றாரு. அதே இங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் பேச்சு திறனில் வல்லவனா இருந்தேன். அப்போ நான் யோசிக்கிறது என்னன்னா, என்னுடையதான ஒரு கற்பனை, சிலவங்களுடைய மனசுல குற்ற உணர்வு வரும்போது, அதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டார் மோசை. ஏன்னா நான் ஒரே அடியில எகிப்தினை சாகடிச்சு அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, எப்ரேயன் ஆகிய 2 பேர் சண்டை போடும்போது அங்கேயே போய் பேச போகிறது டைம்ல அவன் சொல்ல, நீ யாரா பேசுறதுக்கு, நீ அவனை சாவடிச்சது போல எங்களையே சாவடிக்க போறியான்னு கேட்கறதான அந்த வார்த்தையில தான் பயந்துட்டார். ஓடுறார். ஓடி என்ன செய்யறாரு, 40 வருஷம் வாழ்றார். அப்போ எகிப்துல இருக்கிறதான சுதந்திரம் அந்த 40 வருஷம் மேய்ப்பனாக காணப்படுவது இல்லை. இப்போ உதாரணம் சொல்ல போனா, நம்ம ஊர்ல வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லாம். நானும் ஒரு மலையாளி, எங்க அப்பா ஒரு மலையாளி தான். ஆனா இன்னைக்கு நாங்க பேசும்போது எவ்வளவுலாம் மலையாளத்துல பேசினாலும் எங்க வாழ்க்கையில தமிழ், எங்க வார்த்தையில வாயில தமிழ் வந்துருது. அதுல தமிழ் மிக்ஸ் ஆயிட்டு. அப்ப பாருங்க, இந்த மனுஷன் எகிப்தை விட்டு ஓடுறாரு. அவர் இப்போ படிக்கிற பேசுற மொழி எல்லாம் எத்தியோப்பிய மொழி. மெதியான் தேசம் எத்தியோப்பியர்கள் தான், மிதியானியர்கள். அந்த தேசத்துல இருக்கிறாரு. அவர் பேசுற மொழி வேற வித்தியாசம். அவர் இவ்வளவு நாள் இருந்ததான பண்பாடு, கலாச்சாரம், குற்ற உணர்வு எல்லாமே வித்தியாசமாயிடுச்சு.
ராஜாவை போல வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு எப்படி வாழ்றாருன்னா, ராஜகுமாரனை போல வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு மெய்ப்பனாக மாறிட்டான். வேலை இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் அவருக்குள்ள எவ்வளவு டிப்ரெஷன் கொண்டு இருக்குன்னு நமக்கு யூகிச்சு பாருங்க. வசனத்துல டக்கு டக்குன்னு அதை சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா அந்த வாழ்க்கை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் இல்லைங்களா? அங்க போய் மாமனார் வீட்டுல சுதந்திரமா இருந்தாரு, ஜெயிலில். ஆனா அங்கேயும் எப்படி இருக்கிறாரு? ஆடு மேய்க்கிறவராக தான் இருக்கிறார். அவருடைய ஒரு லைஃப் ஸ்டைல மாறிடுச்சு. எல்லா விதத்திலும் மாற்றம். பேச்சுக்கு அவர் படிச்சதான கல்வியை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இல்ல விட்டா அவருடைய மொழி பேசுவதற்கான ஆட்களும் அங்க இல்லை. அவருடையதான கலாச்சாரமும் அந்த சுபாவமும் அந்த பண்பாடும் ஆகாரமும் புசிப்பதற்கான ஆட்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. இப்போ ஒரு புது கூட்டத்துக்குள்ள வாழ்றாரு, அவரே மாறிட்டார். இந்த சந்தர்ப்பத்துல எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. இந்த டிப்ரெஷன், பாஷையுடையதான அந்த 40 வருஷம் பிரிவு, அப்படி இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, போய் எகிப்துல போய் நீ பேசுன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, உண்மைதான், என்ன பேசுறது? இப்ப நாங்க எங்ககிட்ட இப்ப பாஸ்டர் கிட்ட சரி பாஸ்டர் நீங்க மலையாளத்துல பேசுன்னு சொல்லுவோம். முதல்ல சொல்றது, தயவு செய்து என்ன மன்னிங்க, நான் மலையாளி தான், ஆனா 50 வருஷமா ஊழியம் பண்றதுனால எனக்கு மலையாளம் ஒழுங்கா பிரசங்கம் பண்றதுக்கு வர்றதில்லை. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு அப்படி இப்படி இருக்கும்போது மோசே கடந்து போனதான அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ அந்த மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துற இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலைக்காரராக. அது மாத்திரம் இல்ல, மோசே சொல்ற ஒரு எக்ஸ்கியூஸ் தான், அவனுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை எகிப்துக்கு மறுபடியும். ஏன்னா மறுபடியும் எகிப்துல போனா நிச்சயமா ஏதாவது சம்பவிக்கும். பழைய குற்றச்சாட்டு அப்படியே இருக்கு, அந்த கேஸ் அப்படியே இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அப்ஸ்காண்டிங் தான் கிரிமினல், இன்னும் மாட்டல. அவன் ஜெயில போட்டு அந்த கேஸ் ஃபைல் என்ன பண்ணல, க்ளோஸ் பண்ணல. அந்த பயம்ல இருக்கு அவருக்கு. அதனாலதான் எப்படியாவது தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அதுக்கு உண்டான தண்டனை எல்லாம் இந்த 40 வருஷத்துல அனுபவிச்சிட்ட. அந்த 40 வருஷம் சும்மா சொல்லும்போது நமக்கு ஒரு பார்க்கறது 40 வருஷம் சொல்லும்போது இல்ல அவர் ஒரு பயங்கரமான ப்ராசஸுக்குள்ள ஒரு 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 அமைப்புக்குள்ளாக கர்த்தர் அவரை நடத்திட்டு வந்தார். பயங்கரமா ஒரு அனுபவம் தான் மோசையோட. அந்த மோசை தான் மறுபடியும் அதுக்காகத்தான் அவ்வளவு அடையாளம் காமிச்சு கொண்டு வர்றாரு. என்னென்ன அடையாளம்? கையை ஒரு சாட்டைக்குள்ள விட சொல்றாரு, உள்ள எடுக்கும்போது கை எப்படி மாறுது, வெண்குஷ்ணமா மாறுது, மறுபடியும் விட சொல்றாரு, அப்புறம் நார்மல் ஆகுது. அப்புறம் என்ன பண்றாரு, கோலை போட சொல்றாரு, கோலை போட்ட அது பாம்பாயிருச்சு, ஆளை பிடிக்க சொல்றாரு, அப்புறம் அது சரியாகுது. இதெல்லாம் பண்ணி அவருக்கு என்ன இல்லை, எப்படியாவது இஷ்டம் இருக்கும். அப்படியெல்லாம் தப்பிக்க பாக்குறாரு. சரி, கடைசியில் எப்படியோ ஒத்துட்டாரு. அப்போ கூட சொல்றது என்ன, ஆரோன். காரணம் ஆரோனுக்கு நல்லா பேச்சு தரேன் இருக்கு, ஆரோனுக்கு மொழி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆரோனுக்கு பிரச்சனை இல்லை. அவனுக்கு இங்கிலீஷ்ல பேசினாலும், மோசம் இங்கிலீஷ்ல பேசினாலும் ஆரோன் என்ன பண்ணுவார், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அந்த மாதிரிதான் பண்ணுவோம். ஆமா, நம்ம பிள்ளைங்களை அடுத்த எவ்வளோ படிச்சுட்டு அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசினாலும் இப்ப நம்ம வேற நம்மள டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதான் அந்த நிலைமை. அதனால ஒரு மவுண்ட் ஆண்டர் சொன்னா, சரி ஆரோனுக்கு வாயா மாறுவார்னு கருத்து சொல்றாங்க. பாருங்க, இந்த மோசே கர்த்தர் அந்த தேசத்துல இஸ்ரவேலை விடுவிச்சு அவர்களை வாக்குத்தத்த தேசமாக கானானுக்கு கொண்டு வரதுக்காக கர்த்தர் பயன்படுத்துறார். அதனால மோசே இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு, எபிரேயர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எப்படி கொண்டு வந்தாரு, பாடுகள் வழியாக கொண்டு வந்தார். ஏறக்குறை 6 லட்சத்துக்கு மேல இருக்கிறதான வீரர்கள் கொண்டதான இந்த இஸ்ரவேல் ஜனம், பெண்கள் கூட்டம் வேற, பிள்ளைகள் ஒரு கூட்டம் ஒரு பக்கத்துல, இனி இருக்கிறதான சேனை ஒரு பக்கத்துல, இத்தனையோ பேரை மேய்ச்சிட்டு கொண்டு வருதுன்னு சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர் தனியாக அவர் பலத்தோடு கர்த்தர் அவரை ஞானத்தோடு நடத்துகிற அற்புதங்களை காண்பிச்சு, அடையாளங்களை காண்பிச்சு, வாதைகளை கொண்டு வந்து எல்லாவற்றையும் செய்து கானான் வற்றிலும் கர்த்தர் என்ன செய்தார், கொண்டு வந்து கானான் பார்க்காமலே அமைச்சிட்டு போயிட்டார். ஆனால் என்ன நடந்தது, அந்த மனுஷன் இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலையாக காணப்பட்டார். தேவனாக இயேசுவுக்கு ஒரு நிழலாகவும் இயேசு காணப்படுகிறார். எப்படி? இயேசு பிறக்கும் போது ஏறுவது கட்டளை எடுக்கிறார், 2 வயசு கீழே இருக்கிற ஆம்பளைகள் எல்லாம், ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்ல முடியாது. அப்போ ஏன் 2 வயசு கீழே இருக்கிற ஆண் பிள்ளைகள்? காரணம் சாஸ்திரிமார்கள் பிரயாணம் பண்ணி வர்றதுக்கு ஏற்கனவே 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கால்குலேஷன் வைக்கிறார், 2 வயசு கீழே இருக்கிற ஆம்பளை பசங்களை தான். இயேசு எவ்வளவு வயசு இருக்கிற அந்த டைம்
கிட்டத்தட்ட 2 வயசு வந்துருக்கும். அப்ப அது கீழே வயசுல இருக்கிறதான பாம்பளைகள் எல்லாம் சாவடிப்பதற்கான கட்டளை போடுறாரு. அதுக்குள்ள ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி யோசேப்பை வச்சு அனுப்புறாரு. அடுத்தது பார்க்கும்போது மோசே எப்படி இஸ்ரவேலை பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு எகிப்து கானானுக்காக கொண்டு போனாரோ, அதே போல இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நம்மை பரம இஸ்ரவேலாகிய வாக்குத்தத்த தேசமாகிய பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போறோம். அப்போ இந்த ஒரு 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 சமத்துவம், ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது சராசரியாக ஒரு சில விஷயங்கள்ல 2 பேருக்கும் ஒரு ஒப்பு இருக்கு, ஒரு துல்லியதை இருக்கு. ஆனா எப்ராஹிம் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் 2 பேரும் ஈக்குவல் கிடையாது. இவங்க 2 பேரும் ஈக்குவல் இல்ல. இவர் ஈக்குவல் இல்ல. காரணம் என்னன்னா, மோசேயை பார்க்கலும் இயேசு பெரியவர்னு சாதிக்கும். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த யூதர்கள் இங்க இருக்கிற எபிரேய, அதாவது கிறிஸ்தவர்களானவர்கள், அவர்களுக்குள்ள இப்போ இந்த என்ன சொல்றது, இந்த மரண தண்டனை, இந்த போராட்டம், உபதிரவம், இந்த கிறிஸ்தவ ஆள நிமித்தமாக வந்ததான உபதிரவத்திலிருந்து தப்பு வைக்கிறதான இவர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல போறதுல பிரச்சனை இல்லை. மோசை நமக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மோசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க போறதுதான நேரத்துல அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற மோசையை பார்க்கலாம் இயேசு பெரியவர். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரி, பார்க்கலாம். நமக்கு வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எதுல எல்லாம் ஆண்டவர் இயேசு மோசையிலும் பெரியவர். 1 verse 1 and 2. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவோட முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? இங்க எபிரேயன் சொல்றாரு, அவர் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர். மோசே அப்போஸ்தலர் கிடையாது, ஆசாரியனும் கிடையாது. மோசே தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுக்கு தலைவர், நியாயாதிபதி, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவர் ஒரு ஆசாரியன் கிடையாது. ஆசாரியன் யார் இஸ்ரவேலுக்கு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலுக்கு ஆரோனுடைய சந்ததி தான் தொடர்ந்து நடந்தது. ஆனா மோசைக்கு ஒரு ஆசாரியனாக மாறுவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. ஆரோனுக்கு கர்த்தர் கொடுத்ததான அபிஷேகம் மோசைக்கு இல்ல. மோசையோட அபிஷேகம் வேற, ஆரோனோட அபிஷேகம் வேற. ஆரோன் இல்ல, மோசே தேவனை முகாமுகமாய் சந்தித்தவர், ஆண்டவர் கிட்ட இருந்து கட்டளையை வாங்கிட்டு கொண்டு வந்தவர், நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவர், தேவனை பார்த்து வார்த்தைகளை கேட்டு ஜனங்களோடு பேசினவர். இப்ப ஏற்பட்டதான அபிஷேகமும் வார்த்தைகள் எல்லாம் கேட்டதான இவருக்கு கர்த்தர் என்ன கொடுக்கல? பிரதான ஆசாரியதான ஊழியத்தை கொடுக்கல. பிரதான ஆசாரிய ஊழியம் யாருக்கு இருக்கிறது? ஆரோன். ஆரோனுடைய ஊழியம் என்ன? ஜனங்களுக்காக, அவருடைய பாவத்திற்காக வேண்டுதல் செய்து கர்த்தர் சமூகத்துல, அதாவது அதுக்கு நடுவுல நின்று தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதான ஒரு மனுஷன் தான் ஆரோனுடைய கடமை. அப்ப அந்த ஊழியம் மோசை நம்ம பண்றதை பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுறாரு, ஆண்டவரே இந்த ஜீவ புஸ்தகம் என் பேரை கிறுக்கப்பட்டாலும் இவங்களை ஒன்றும் செய்யாதீங்கலாம் பல இடத்துல மோசை செய்தாரு. ஆனாலும் ஆரோன் செய்கிறதான அந்த கடமையில மோசைக்கு என்ன இல்லை? அந்த அளவுக்கான உத்தரவாதம் இல்லை. காரணம் மோசையுடையதான அழைப்பு வேற, ஆரோனுடைய அழைப்பு வேற. மோசையோட பிள்ளைகள் என்ன பண்ணல? மோசைக்கு மரிச்ச பிறகு அந்த ஸ்தானத்துல வரல. அதுக்கு பதிலாக யாரை ஏற்படுத்தினாரு? நூனன் குமாரனாகிய யோசுவா வந்தார் இல்லைங்களா? ஆனா ஆரோன் இறந்த பிறகு அவனோட மகன் தான் வந்தார், எலியாசர் வந்தார். எலியாசர் மரிச்சோடனே அடுத்து அவனுடைய மகன் வராரு. அப்போ அந்த ஆரோனுடைய சந்ததிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஆசாரியத்துவத்தை அப்படியே கொடுத்துட்டார். ஆனா மோசைக்கு இருந்ததான பொறுப்பு கண்டினியூ ஆகல. பாத்தீங்களா? அது கண்டினியூட்டி இல்லை. சரி, அப்ப அடுத்தது அப்போஸ்தலராக காணப்பட்டார், அனுப்பப்பட்டவர். அப்போ அனுப்பப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். ஆரோன் மோசே அனுப்பப்பட்டவர் தானே, எகிப்துல இருந்து போய் என் ஜனத்தை விடுவித்து கொண்டு வா. அதே போலதான் இயேசு நமக்காக அனுப்பப்பட்டவர், வந்தார், நம்மளை அழைச்சு கொண்டு போனார், நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழும்பினார். சரி, அடுத்தது 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும்
உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப அடுத்தது என்ன பாரு சொல்றது வசனம், அவர் உண்மை உள்ளவர். யாரு? இயேசு உண்மை உள்ளவர். யாருக்கு உண்மை உள்ளவர்? அனுப்பினவருக்கு உண்மை உள்ளவர். அனுப்பினவர் யாரு? பிதாவாகிய தேவன். இயேசுவே சொல்றாரு, அந்த பிதாவை யாரும் பார்த்ததும் கிடையாது, அவரை கண்டதும் கிடையாது, அவருடைய வார்த்தையை கேட்டதும் கிடையாது, அவருடைய சத்தத்தை கேட்டதும் கிடையாது. அப்ப பழைய பாட்டில் யார் பேசுறது? அது உங்களுக்கு ஒரு கொஸ்டினா வைக்கிறேன், நீங்க தியானம் மட்டும். இப்ப பாருங்க, இங்க பார்க்கிறோம் இயேசு சொல்றாரு, என்னை அனுப்பினவருக்கு, அவரை அனுப்பினவருக்கு அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். மோசே கர்த்தருடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவனாயிருந்தாரு? வீட்டுல தேவ சமூகத்துல உண்மை உள்ளவராயிருந்தாரு. இவர் எப்படி சொல்றாருன்னா, மோசே பார்க்கல இவர் எப்படி உத்தமர், எப்படி விசுவாசம் உள்ளவர், எப்படி நீதிமான்? காரணம் அனுப்பினவருக்கு அந்த வார்த்தைக்கு அவர் ஒருபோதும் அவர் மீறல. இயேசுவினால கடைசி மூச்சு இந்த பூமியில விடுகிற வரைக்கும் அவர் என்ன செய்தார்? அப்படியே அந்த வார்த்தைக்கு தன்னைத்தானே ஒடுக்கி அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்தார். முந்தின ஆதாம் கீழ்ப்படியாமல் சாபத்தை கொண்டு வந்த போது, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதனாலே ரட்சிப்பை நமக்கு கொண்டு வந்தார். சரி, அடுத்தது, வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறார். இப்ப பாருங்க, இங்க அடுத்தது என்ன சொன்னாரு? வீட்டை உண்டு பண்ணவனை பார்க்கிலும், வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரிய. யாருக்கு காணோம்? யாருக்கு காணோம்? வீட்டை உண்டாக்கினவன். வீடை பார்க்கிலும் வீட்டை செஞ்சவங்களுக்கு தான் காணோம். அப்ப மோசே யாருங்க? வீடு. காரணம் மோசே கர்த்தர் தான் சிருஷ்டித்தார் இல்லையா? அப்போ சிருஷ்டித்தவரே பார்க்கிலும் பெரியவர் யாரு? சரி, சிருஷ்டிப்பை பார்க்கிலும் பெரியவர் யாரு? சிருஷ்டிகர். அப்போ இங்க ஆண்டவர் சொல்ற எபிரேயனாகியவன் கற்று தர்றது என்னன்னா, நீ சொல்றதான அந்த மோசே பெரியவர் தான் இல்லைன்னு சொல்ல, அவரை குறைவா பேசல. ஆனால் இயேசுவுக்கு துல்லியமா பார்க்கும்போது அவரு சாதாரணமான ஒரு சிருஷ்டி தான். ஆனா அவரை பார்க்கலும் பெருது யாரு? காரணம் அவர் தான் உண்டாக்கினவர். வீட்டுக்கு மகிமை இல்ல, இந்த வீடை செஞ்சதான அந்த ஆளுக்கு தான் அந்த மகிமை. சரி, அடுத்தது, அதுபோல மோசே பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திராய். காரணம் எப்படி பாத்திரர்? அதிக மகிமைக்கு பாத்திரர். வீட்டுக்கு மகிமை இல்லைன்னு இல்ல, வீட்டுக்கு ஒரு மகிமை உண்டு. ஆனா அந்த வீட்டை பார்க்கலும் மகிமை யாருக்கு? வீட்டை செஞ்சவருக்கு. அப்ப இயேசுவுக்கு மோசே பார்க்கலும் மகிமை உண்டு. அடுத்தது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சரி, சொல்லப்பட போகிற காரியங்களுக்காக சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய். இங்க பார்க்கிறோம், மோசே யார்? இப்ப இங்க பணிவிடைக்காரன். அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக. அப்போ அந்த வீட்டுக்கு மேற்பட்டதான குமாரனாகிய உண்மையுள்ள குமார் இயேசு குமாரனும் மோசே பணிவிடைக்காரன். இப்ப 2 பேரும் விசுவாசமா இருக்கிறாங்க. இப்ப இயேசுவும் விசுவாசம் உள்ளவர் தான், மோசேயும் விசுவாசம் உள்ளவர் தான். மோசே சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டார் மோசே. ஆனா மோசே யாரு? இதுல யாருங்க மோசே? இதுல இப்ப படிச்சோமே, பணிவிடைக்காரன், வேலைக்காரன். இயேசு யாரு? இதுல எஜமான், புத்திரன், சன், குமாரன், சுதந்திரவாளி. வித்தியாசம் தெரியுதா? இப்போ ஒரு வீட்டுல நீங்களாம் வேலைக்கு போறீங்க தான், வீட்டு வேலைகளுக்கு போறீங்க நீங்க. அப்ப அந்த வீட்டு வேலைக்கு போகும்போது நீங்க அந்த வீட்டுல எப்படி இருக்கீங்க? உண்மையா இருக்கிறீங்க. அந்த வீட்டுல பொருள் எடுக்கும் போது, வர காரியங்களை செய்யும் போது, அந்த ஓனர் கிட்ட எல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க? உண்மையா இருக்கிறீங்க. ஏன்? நீங்க அந்த வீட்டுல வேலை செய்றீங்க, அவங்களுக்கு கூலி தராங்க, நம்பியோடு, உங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுத்துருக்கிறாங்க. அதே போல அந்த வீட்டுல ஒரு மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறாள், அவங்களுக்கு இருக்கிற அவங்களுக்கும் அதே கரிசனை தான். அந்த வீட்டுல இருக்க மேல, பொருள் மேல கரிசனை எல்லாமே இருக்கு. ஆனா அதுல சுதந்திரவாளி யாரு? வேலைக்காரன் அந்த உண்மை உள்ளவர் தான், அவன் தப்பான கிடையாது. ஆனா வேலைக்காரன் அவன் கூலிக்காரன், ஆனா அவன் சுதந்திரவாளி. நாளைக்கு எஜமான இறந்து போயிட்டா அந்த சுதந்திரம் வேலைக்கு வேலைக்காரனுக்கு போகாது, மகனுக்கு தான் போகும், பிள்ளைகளுக்கு தான் போகும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஒரு பணிவிடைக்காரன், ஆண்டவருடைய வீட்டுல உண்மையா இருந்தாரு. காரணம் என்ன?
அவர் பணிவிடக்காரனாக உண்மை இருந்தார். ஆனா இயேசுவோ தேவனுடைய வீட்டுல எப்படி உண்மையா இருக்கிறார்னா அவர் குமாரனாகவே உண்மையா இருக்கிறார். குமாரனாக உண்மையா இருக்கிறார். வித்தியாசம் தெரியுதுங்களா? எப்படி உண்மை உள்ளவர் எப்படி உண்மை உள்ளவர் நம்ம சொல்லும் போது இயேசு குமாரனாக உண்மையா இருக்கிறாரு, மோசே வேலைக்காரனாக உண்மையா இருக்கிறார். சரி, அடுத்தது நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகி நாமே அவருடைய வீடா இருப்போம். சரி, இப்போ பாருங்க, இந்த 7ஆம் வசனம் முதற்கொண்டு அதனுடைய 19ஆம் வசனம் வரைக்கும் இப்ப பார்க்கிறோம். அது ஒரே ஒரு பங்காக நமக்கு பார்க்கணும். இங்க பார்க்கும்போது 95ஆம் சங்கீதத்தை எபிரேயன் ஆக்கியவர் இங்க கோட் பண்றார். 95ஆம் சங்கீதத்தை கோட் பண்றார். நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியாச்சு. பழைய ஏற்பாட்டை அதிகமாக ரெஃபரன்ஸ் வச்சு ஆதாரமாக வைத்து எழுதப்பட்டதான ஒரு புத்தகம் தான் எபிரேயருக்கு எழுதின புத்தகம். அப்போ இந்த புத்தகத்துல பார்க்கும்போது இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொடுத்ததான அந்த தேவன் இதயத்தை கடினப்படுத்தின 8ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை எதுப்பா? 3:8 இல்ல 3:8. 3:8. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். அப்போ பாருங்க, இங்க சொல்றாரு 95ஆம் சங்கீதத்தை கோட் பண்றாரு. யாரு 95ஆம் சங்கீதத்தை எழுதினது நமக்கு தெரியுமா? அந்த தலைப்பில் 95ஆம் சங்கீதத்தை. ஆனா அது 95ஆம் சங்கீதத்தை யார் எழுதினாருன்னு எபிரேயர் ஆகியோர் சொல்றாரு. நம்ம எல்லாம் படிக்கிறது மோசம் தான், நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அதை படிக்கும் போது எனக்கு அது புரிஞ்சுது. எந்த வருஷம்? 95. இல்ல அது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி. பாத்தீங்களா? அந்த சங்கீதம் யார் எழுதுது? நானும் ரொம்ப நாளா ஆக்சுவலி மோசம் எழுதுனேன். நான் நினைச்சுக்கிறது தான். ஆனா இன்னைக்கு இந்த படிக்கும் போதா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, நான் அந்த தப்பு நானும் சொல்லல, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பலரும் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன், தாவீது சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அதுக்கு எனக்கு அவ்வளவு சம்மதம் இல்லை. காரணம் என்னன்னா, இது மோசம் எழுதுன மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தைகள்ல. என்னுடைய இதயத்தை கடினப்படுத்து சொல்லி 40 வருஷம் நீங்க பாத்தீங்க. ஆனா இன்னைக்கு அது எபிரேயர் கோட் பண்ணும்போது அது புரிஞ்சுது. அவ 95ஆம் சங்கீதத்தை எழுதினது தாவீது சொல்றாரு, வனாந்திரத்துல அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் இதயத்தை கடினப்படுத்தினார்கள். அப்ப இந்த கடினப்படுத்துறதான ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? இளைப்பாறுதலை கொடுக்கல இல்லையா? 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி 3ஆம் அதிகாரம் தானே? 3:11. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவங்க கேட்காம மனசை கடினப்படுத்திட்டு கர்த்தரை ரொம்ப என்ன பண்ணாங்க? சோதனை கொடுத்தாங்க, ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க அந்த ஜனகம் கீழ்ப்படியாம 40 வருஷம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இளைப்பாறுதலுக்கு திரும்ப மாட்டாங்க. they will not enter into my rest. அப்போ இயேசு அப்ப அடுத்தது எங்க வார்த்தை கீழே வருது, நம்ம இயேசுடைய பங்காளிகளா இருந்து நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாம போனா நமக்கு என்ன இருக்காது? அந்த இளைப்பாறுதல்ல பங்கு இல்லை. அவ பங்கு இல்லாம போறதுக்கு நம்ம என்ன பண்ண? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்ப அவரோட வார்த்தையில என்ன இருக்கு? வல்லமை. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லும் போது, மோசையுடைய வார்த்தையை பார்க்கலும் இயேசுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை, அதிகாரம். அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல்ல திரும்ப பிரவேசிப்பதற்கு நமக்கு போக முடியாது. நித்தியமான வாழ்க்கைக்கு நமக்கு நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. உதவப்படுற சபையை பார்த்து இப்ராஹிம் சொல்றாரு, நீ மோசையை நம்பி வாழ்ந்தா மோசம் பரலோகம் கொண்டு போகாது. அந்த மோசையை மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. நீ நம்பி இயேசு கிட்ட போ, நித்திய ராஜ்யத்துக்கு போனா இயேசுடைய வார்த்தை நம்பு. அவர் வார்த்தை சொல்றதுக்கு கீழ்ப்படி. நித்திய ஜீவன் வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? நீங்க கீழ்ப்படியணும். அப்ப அவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? வல்லமை உண்டு. அது கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு
நியாய தீர்ப்பு. அடுத்தது அதே வசனத்தை நம்ம அடுத்த ஒரு பாயிண்டா பார்க்கும்போது இயேசுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஒருவனை ரட்சிப்பதற்கு அந்த வார்த்தை என்ன இருக்கு? வல்லமை. ஒருவனை தண்டிப்பதற்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒருவனை ரட்சிப்பதற்கு அந்த வார்த்தையில வல்லமை. அப்ப கீழ்ப்படிந்தவர்களுக்கு என்ன உண்டு? கர்த்தர் இளைப்பாறுதல கொடுக்கிறார். கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கோ இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாது. சரி, அப்ப அது ஒரு பாயிண்ட். அப்ப பாருங்க 95 சங்கீதத்தை இவர் கோட் பண்றாரு. அதை கோட் பண்ணும்போது அந்த 7 அங்க இருக்கிறதான 7-8 வசனங்களை தான் அவர் கோட் பண்ணி அங்க பிரசங்கம் பண்ணார். அதே தான் தாவீது வந்து தாவீதால் எழுதப்பட்டது என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பார்க்கிறோம். அடுத்தது இளைப்பாறுதலை கொடுப்பது இயேசுதான், மோசே அல்ல. ஏன் இயேசு மோசையை பார்க்கலாம் பெரியவர்? காரணம் மோசைக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாது. மோசைக்கு இளைப்பாறுதல் கொடுத்தது ஆண்டவர். அவனுடைய சரீரத்துக்காக தூதன் வந்து போராடுறாரு, பிசாசு வந்து போராடுறா. அப்படி இருக்கிறதான மோசைக்கு இயேசு மோசையை பார்க்க ஏன் பெரியவர் என்று பார்க்கும்போது இயேசு இளைப்பாறுதலை. சரி, அடுத்தது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, எங்க ஆண்டவருடைய வார்த்தையில என்னென்ன வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை எப்பேற்பட்டது? இருபுற கருக்குள்ள பட்டயம். அது என்ன செய்கிறது? ஆத்மாவை கிழிக்கிறது, அவருடைய ஆவியை கிழிக்கிறது, எலும்புகளை, தசைகளை, எலும்புக்குள்ள இருக்கிறதான அந்த மூளையை, அந்த இதயத்தை, இதயத்தின் சிந்தனையை எல்லாமே அது என்ன செய்யுது? அது வகையா இருக்கிறது. டிஸ்டிங்க்ட், அதாவது டிசர்ன் வகையா இருக்கிறது. அப்போ அது அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதான வார்த்தை. அந்த ஆண்டவருக்கு முன்பதாக, அந்த வார்த்தைக்கு முன்பதாக, அந்த ஆண்டவருக்கு முன்பதாக எதுவுமே மறைவாக இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓபன் பிஃபோர் யூ, டிரான்ஸ்பேரண்ட். நிர்வாணமா இருக்குன்னு சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு முன்பதாக எதுவுமே மறைக்கப்படலை. நம்ம ஏன் வஸ்திரத்தை போடுறோம்? நம்முடைய சரீரத்தை இன்னொருத்தர் பார்க்க கூடாதுன்னு நம்ம வஸ்திரத்தை போடுறோம் இல்லைங்களா? நம்ம மறைக்கிறோம், நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் நிர்வாணமா இருக்குன்னு சொல்லும்போது எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட். எதுவுமே ஒளிச்சு வைக்க முடியாது. மனசுல நீங்க என்ன யோசிச்சாலும் அது என்ன தெரியும் ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். சிந்தை நீங்க எதை யோசிக்க போறீங்க ஆண்டவருக்கு தெரியும். நீங்க கண்ணில் எதை பார்த்தீங்க ஆண்டவருக்கு தெரியும். எதை கேட்க போறீங்க ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியும். எதை பேச போறீங்கன்னு தெரியும். எதை செய்ய போறீங்கன்னு தெரியும். அப்ப அவருக்கு முன்பதாக எதுவுமே மறைந்தது இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓபன் பிஃபோர் இட். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது அந்த அதே 4ஆம் அதிகாரம் 7-8-9 வசனத்தை படிங்க. 8-9. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, எந்த மனுஷனாலும் இளைப்பாறுதல் கொடுக்க முடியாம போச்சு. மோசே கொடுத்தாரா இளைப்பாறுதல்? இல்ல. யோசுவா கொடுத்தாரா? இல்ல. அடுத்த தாவீதோ மற்ற தீர்க்கதரிசிகளை கொடுத்தாரா? இல்ல. யாராலும் கொடுக்க முடியாம போயிடுச்சு. இப்போ இளைப்பாறுதல் கொடுக்கிறது யாரு? இயேசு. அதான் இங்க சொல்றாரு, இயேசு அல்லாமல் வேற யாருக்குமே இளைப்பாறுதலை கொடுப்பதற்கான பலனும் அதிகாரமும் கிடையாது. எந்த தீர்க்கதரிசிக்கும் முடியாது, எந்த பாஸ்டருக்கும் முடியாது, எந்த அப்போஸ்தலனுக்கும் முடியாது, எந்த இன்வாஞ்சலிஸ்டுக்கும் முடியாது. இயேசு தான் கொடுப்பார். இயேசு தான் நமக்கு இளைப்பாறுதலை. நம்ம சொல்லலாம், ஆத்மாவே உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, வசனத்தை படிக்கலாம். ஆனா அந்த ஆத்மா எப்படி நீதியா வாழ்ந்ததா ஆண்டவர் தான் சொல்லுவாரு, நீ இளைப்பாறுதலுக்கு வா, இல்லைனா நீ நரகத்துக்கு போ. சரி, அடுத்ததாக பார்க்கலாம். 9வது பாயிண்ட், 4ஆம் அதிகாரம் 14-15 வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன
தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப நமக்கு இருக்கிற இந்த பிரதான ஆசாரியன் எப்படி எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டும் அவருக்குள்ள என்ன இல்லை? பாவம். மோசையில என்ன இருந்தது? வீக்னஸ் இருந்துச்சு. மோசை அதனாலதான் கானானை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா இயேசுல இல்ல, எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். அவர் என்ன செய்தார்? எல்லா பலவீனங்களுக்கு அவரை ஆண்டவர் சோதித்தார். எல்லாமே என்ன எல்லாம் சோதனை எல்லாம் பைபிள்ல போடலாம் கூட தீர்க்கதரிசிகளால கர்த்தர் அப்போஸ்தலர்களால கர்த்தர் கொடுத்ததான மர்மமான ரகசியம் அவர் he has gone through all the sufferings. எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன இல்லை? பாவம் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. அவர் பரிசுத்தமாகவே இருக்கிறார். அவர் பாவி அல்ல, அவர் பாவமாய் மாறினார். காரணம் நம்முடைய சகல பாவத்தை சுமந்தபடினால அவர் பாவமாய் மாறினார். ஆனா பாவியாக மாறவே இல்லை. ஆமே, அதை உடைத்தெறிந்தார். அந்த பாவத்தை உடைத்தெறிந்து நமக்கு ரட்சிப்பை கர்த்தர் அவர் தந்தார். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது அது நிமித்தமாக நமக்கு என்ன உண்டாகிறது? அவருடையதான கிருபாசனத்து கண்டை போவதற்கான ஸ்லாக்கியம் நமக்கு, அந்த கிருபை நமக்கு கிடைத்தார். கிருபாசனம் எங்க இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அதிபரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது இல்லையா? சுற்றுப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்கிறதான அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கிறதான 2 கேருபீர்கள் இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிறதான அதுக்குதான் என்ன சொல்றாங்க? கிருபாசனம் என்று சொல்லுவோம். அந்த கிருபாசனத்தின் மேலதான் என்ன இருக்கிறது? சக்கீனா மகிமை இறங்கி இருக்கு. இப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த கிருபாசனத்தை பார்ப்பதற்கு முடியாது. காரணம் என்னன்னா 2 திரை இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராவதுக்கு ஒரு திரை, அதுக்கப்புறம் பெரிய ஒரு திரை. இந்த ஆண்டு இங்க வசனத்துல இயேசுடைய மரணத்துல என்ன நடந்தது? இந்த திரை மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு நமக்கு விளக்கப்பட்டதான அந்த கிருபாசனத்தின் மகிமையை நம்ம போய் சென்று பார்த்து அதை கும்பதாக பணிந்து கொள்வதற்கு என்ன செய்திருக்காரு? கர்த்தர் கிருபை நமக்கு தந்தார். காரணம் யாரு? அந்த பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் நிமித்தமாக, பலி நிமித்தமாக. சரி, அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது இயேசு ஏன் மோசையிலும் பெரியவர் என்று நம்ம இந்த சப்ஜெக்டை அந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் வைத்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சிட்டோம். அடுத்தது நம்ம படிக்க போகிறதான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா இயேசு பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. பிரதான ஆசாரியனாகிய இயேசு, ஹை பிரீஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், the high priesthood of Jesus Christ. அப்படி இருக்கு, the high priesthood of Jesus Christ இல்லைன்னா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம எல்லாருக்கும் வருகிற கேள்வி என்னன்னா, இயேசு மோசையிலும் பெரியவர், அங்க எபிரேயன் ஆகியவன் அவர்களுக்கு முன்பதாக நிரூபிச்சிட்டாரு. இயேசு நீங்க நான் நினைக்கிறது மாதிரி மோசை பரிகளும் பெரியவர். அப்போ மோசைக்கு அடுத்தது யாரு இருக்கிறது? ஆரோன். இல்ல நம்ம அந்த இது பார்க்கலாம், லீடர்ஷிப்ல அந்த மோச தலைவர் அடுத்தது ஆசாரியன் தானே. அப்ப ஆசாரியனாகிய ஆரோனுடையதான அடுத்த லீடர்ஷிப்பை என்ன பண்றாரு? டார்கெட் பண்றாரு. அப்ப இவங்க பெருமையா சொல்றது, யூதர்கள் எல்லாம் பெருமையா சொல்றது என்ன? எங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார், யாரு? ஆரோன். ஒருவன் ஆரோனை போல அழைக்காமல் விட்டால் இந்த கனமான ஊழியத்தை அப்படி செய்ய முடியாது. இப்படி எல்லாம் பெருசா என்ன பண்றாங்க? பெருமைப்படுத்துறாங்க. அப்ப இயேசு எந்த கோத்திரம்? இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். தாவீதின் வம்சத்துல பிறந்ததால யூதா கோத்திரத்துல இருக்கிறார் இயேசு. இவர் யாரு? இவர் லேவி கோத்திரம். அப்ப உடனே அடுத்த பெருமை யாருக்கு? இந்த யூதர்களுக்கு, இந்த எபிரேயனுக்கு தான் எழுதுறாரு. அப்ப அவனை சேலஞ்ச் பண்ண இல்லையா? அப்ப இப்ப தர்க்கம் நடக்குது. ஆக்சுவலி இங்க அந்த எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்தை எழுதினவருக்கும் அங்க இருக்கிற யூதர்களுக்கும் நடக்கிறதான தர்க்கம் தான் இது. அவங்க முன்னாடி இவர் ப்ரூவ் பண்றாரு, இயேசுதான் முக்கியம், இயேசுதான் ஜீவன் உள்ளவர், இயேசுதான் மெய்யான தேவன். அப்போ ஒரு சேலஞ்சிங் புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். சவாலாக எப்படி சொல்றது? ஒரு அப்பாலஜெட்டிக் புக் அப்படின்னு சொல்றது. தர்க்கத்தினால இயேசுதான் தெய்வம் என்று என்ன செய்யறாரு? எல்லாவற்றிலும் பார்க்கலும் மேலானவர் என்று நிரூபிக்கிற புஸ்தகம் தான் எபிரேயர். அப்போ ஒரு யூதர்கிட்ட நாளைக்கு நீங்க தர்க்கிக்க போனா அது எதுவும் தர்க்கிக்க வேண்டாம். இந்த புஸ்தகத்தை நல்லா படிச்சு ஆராய்ச்சி அறிஞ்சு புரிஞ்சுட்டு என்ன பண்ணோம்? அவங்ககிட்ட பேசும்போது நீங்க என்ன செய்யலாம்? எப்படியெல்லாம் இயேசு பெரியவர் என்று அவங்ககிட்ட என்ன செய்யலாம்?
ஸ்தாபிப்பதற்கான ஒரு அடையாள புஸ்தகம் தான் இந்த எபிரேயர் நிருபம். சரி, இப்ப பாருங்க இந்த ஏன் இயேசு பிரதான ஆசாரியனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப நமக்கு அதுக்குண்டானதான வசனங்களை நமக்கு இப்போது பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்தை நமக்கு கவனிப்போம். 5 அதிகாரம் உண்டு, 7ஆம் அதிகாரம் உண்டு, 2 அதிகாரத்தை நமக்கு மாறி 6ஆம் அதிகாரம் நமக்கு அது ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட். அது கடைசி வேற சமயத்தில் படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம மாறி மாறி என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். வாசிப்போம். 1ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1-2 வசனம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இங்க பார்க்கிறோம், இங்க ஒரு பேர் வருது, மல்கிசேதேக். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். பாருங்க, இவரை பாருங்க, இந்த மல்கிசேதேக்குடைய பேர், அவர் எங்க இருக்கிற ராஜா? சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடையதான ஆசாரியன். அவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம், அதாவது ராஜாக்களை முறியடித்து வரும்போது இவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாம் இடத்துல போய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நமக்கு அந்த அதிகாரத்தை பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நமக்கு தியானிக்கும். 18ஆம் வசனத்தில் 18ல அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருக்கிற சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய. பாருங்க, இங்க பார்க்கிறோம், இந்த மல்கிசேதேக் என்ன செய்யறார்? வந்து ஆபிரகாமை முதல்ல என்ன செய்தார்? அவரு ஆசீர்வதித்தார். முதல்ல ஆசாரியன் ஆசீர்வதிக்கணும், அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தசமபாகம் கொடுக்கணும். முதல்ல தசமபாகம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்ல கதை. அப்போ இங்க என்ன நடக்கிறது? அதுக்கு முன்பதாக ஒரு சின்ன காரியத்தை நம்ம பார்க்கணும். என்ன நடந்ததுன்னா, ஆபிரகாம் 317 பேரை கொண்டு போய் ஒரு பெரிய யுத்தத்துல ஜெயம் பெற்று வருகிறார். 5 ராஜாக்களை முறியடித்ததான 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? 5 ராஜாக்களை தோற்கடித்து அவர்களுக்கு உண்டானதான பொன் பொருட்கள் ஜனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? வாரி கொண்டு போயாச்சு. அதுலயும் யார் போயாச்சு? லோத்து போயாச்சு. ஆபிரகாமுடையதான சொந்தக்காரன் ஆகிய லோத்து அங்க மாட்டிட்டாருன்னு சொல்லி இப்ப எப்படியாவது என்ன செய்யணும்? சித்தப்பா வைத்த ஆபிரகாம் தப்பு வைக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? இப்போ அவரு போய் யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை 4 பேரை முறியடிக்கிறார். 4 ராஜாக்களை முறியடித்து 318 பேரோட சேர்ந்து திரும்பி என்ன செய்யறாங்க? அவங்க வர சமயத்துல நடுவுல ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு? 17ஆம் வசனத்துல சோதோமின் ராஜா என்ன சொல்றாரு? திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் அதுதான் அவன் கெதர்லோகோமரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது 17 படிங்க. திரும்பி வருகிற போது கரெக்ட். அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கிறது? இந்த மல்கிசேதேக் வந்து இவரை வந்து ஆசீர்வதிச்சு அவன் தனக்கு உண்டதான எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுத்தார். இப்போ என்ன நடக்குது? இப்ப அடுத்த சம்பவத்தை நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்கணும். இதுல ஒரு நான் படிக்கும் போது எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், அது தொடர்ந்து படிங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 21ஆம் வசனத்தை படிங்க. தசமபாகத்தெல்லாம் கொடுத்தார். அவனுக்கு உண்டதான எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இப்ப அது முடிஞ்சிச்சு. இப்போ மல்கிசேதேக்குக்கும் ஆபிரகாம் இருக்கிறதான விஷயம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது என்ன நடக்குது? சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, இப்ப என்ன நடக்குது? சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக் கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து,
ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் என் சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளிலும் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தின் பூமி உடையவராய் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை பாருங்க. ஆசீர்வாதம் கிட்ட யார்கிட்ட பெற்றாரு? ஃபர்ஸ்ட் இவரு சாலேம் ராஜாவை மல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சார். இப்ப ஆசீர்வாதத்தோடு வராரு. ஆபிரகாம் என்ன செய்யற? தனக்கு இருந்ததுல இருந்து தானே சொன்னார். அவன் கொள்ளையடித்ததுன்னு இல்ல, தனக்கு இருந்ததுல இருந்து எல்லாம் வச்சு தசமாவை கொடுத்தார். அவனுக்கு என்னென்ன இருந்துச்சு அந்த டைம்ல அதுல தசமாவை கொடுத்தாரு. அது விட்டு அது இன்னொரு பார்த்து வச்சுக்காங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, ஊழியக்காரர்கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. வராரு. இப்ப நடுவுல யாரும் வரா? அவன் என்ன சொல்றான்? நீ பொருளெல்லாம் வச்சுக்கோ, ஜனங்களை மாத்திரம் கொடுத்துரு. இப்ப நம்ம என்ன வச்சுப்போம்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நம்ம நார்மலா எப்படி வச்சு நான் தசமா அவனுக்கு கொடுத்த சத்ருவில இருந்து கர்த்தர் எனக்கு தந்தாரு. நமக்கு விடுதலை இல்ல, ஆசீர்வாதம். இப்ப பொண்ணு எல்லாம் பொருளெல்லாம் எடுத்துக்கோ, ஆளுங்களை மாத்திரம் கொடுத்துருதானே சொல்றான். அப்ப என்ன சொல்லும்போது டக்குன்னு என்ன சொல்றாரு இவரு? நீ எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? எனக்கு வேண்டாம். ஏன்னா ஆண்டவரால வருகிற ஆசீர்வாதத்துக்கு வித்தியாசம் உண்டு, இந்த சோதோம் கோமோராவில் வந்ததான பொருளுக்கு வித்தியாசம் உண்டு. உன்னதமான ஊழியக்காரனாகிய மல்கிசேதேக் வந்து ஆசீர்வதிச்சார். இவனை எதிர்கொண்டு வந்து அவரே ஆசீர்வதிச்சார். ஏன்? அவர் பிரதான ஆசாரியன், வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாம் வேணும் அங்க தேடி போயிருக்கணும். ஊழியக்காரர் வராரு, இவனை தேடி என்ன கொடுத்தாரு? அப்பமும் திராட்சை ஆசீர்வதிச்சு போனாரு. அப்போ இங்க என்ன சம்பவிக்கிறது? ஆபிரகாமுடைய அந்த வார்த்தையை பாருங்க. நாளைக்கு நீ என்ன சொல்ற? ஆபிரகாம் ஐஸ்வர்யவானதுக்கு காரணம் என்னுடையதான பணம் தானே. ஆனா ஆபிரகாம் சவாலா சொல்றாரு, உன்னால நான் ஆசீர்வதிக்கப்படல, என்ன கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சாரு. அங்க ஞானத்தை பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் பயன்படுத்த. காரணம் அங்க அவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் திரும்பி வரும்போது ஒரு எதிரியுடையதான பொருள் அல்ல தேவை. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. 13 அதுக்கு முந்தின அதிகாரத்துல படிக்கிறோம், பூமி கூட தாங்க முடியாத அளவுக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருந்தார். அந்த ஐஸ்வர்யவானாக இருந்ததான ஆபிரகாமுக்கு இவனுடையதான பிச்சை காசை கிடைச்ச ஆபிரகாம் இன்னும் ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை இல்ல. அவன் நாளைக்கு என்ன சொல்லுவான்? ஆபிரகாமுக்கு இருந்தது எல்லாமே நான் கொடுத்ததுதான் சொல்லுவான். அதுதான் சொன்னாரு, ஏன் நீ கொடுத்தது இல்ல தம்பி, நீ கொடுத்தது இல்ல சகோதரா, எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நீ கொடுத்தது கிடையாது, இது நான் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி 318 பேரை வச்சு நாங்க யுத்தம் பண்ணி கொண்டு வந்தது. நீ அவ்வளவு நேரம் எங்க போயிருந்த கிடந்த? நீ சொல்லியோன்னு எனக்கு உன் பொருளே தேவை கிடையாது. எனக்கு கொள்ளை அடிக்கணும் அப்பயே முடிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அப்போ எவ்வளவு சாமர்த்தியசாலி ஆபிரகாம், வல்லமை உள்ளவர் ஆபிரகாம். அவர் மனுஷிருந்தா அன்னைக்கே கொள்ளை அடிச்சு பாருங்களேன், இவங்க கிட்ட பேசவே தேவை கிடையாது. ஆனாலும் பாருங்க, அவர் ஞானமான நடக்கிறார். தன்னுடைய ஜனங்களை விடுவித்து, லோத்தை விடுவித்து அவர் வரும்போது கர்த்தர் எடுத்து பெற்ற ஆசீர்வாதத்தை இன்னொரு சத்ருவுக்கு அதுக்கு என்ன கூடாது, பேர் போகக்கூடாது என்று ரொம்ப கவனமா இருந்தார். பல நேரத்துல நம்ம என்ன செய்து விடுறோம்? கர்த்தரால் கிடைச்சதான நன்மையை ஒரு சத்ருவுக்கு புகழ் போவதற்கான காரியத்தை நம்ம என்ன பண்ணிடும்? இடத்தை கொடுத்துரும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் பண்ணிடும். நாளைக்கு அவன் சொல்லுவான், என்னாலதான் ஸ்டெப்பி பெரிய ஆளாயிடுச்சு, ஸ்டெப்பி கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராத்திரியும் பகலும் கண்ணீர் விட்டு முது வலிச்சு சேருக்கு உட்காந்து கண்ணு போய் கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இது பிரயாசப்பட்டு அங்க ஒரு நல்ல உன்னதமான ஸ்தானத்துக்கு வரும்போது அங்க இருக்கிற ஜாவிதை சொல்லுவா, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் நீ மேனேஜர் ஆனே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதுங்களா? அப்படி இல்லை, நம்மளுடைய பிரயாசத்திற்கு இன்னொருத்தனுக்கு மகிமை ஏன் போகணும்? கர்த்தரால நமக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம். ஆபிரகாம் பிரயாசப்பட்டா இல்லைங்களா? ஆபிரகாம் பிரயாசப்பட்டது நிமித்தம் மாத்திரம் மல்கிசேதேக்கு போய் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிரயாசத்திற்கு இன்னொருத்தருக்கு ஏன் பேர் போகணும்? ஒரு பிசாசுக்கு ஏன் பேர் போகணும்? ஒரு அசுத்தமானுக்கு ஏன் அந்த பேர் போகணும்? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தருக்குள்ள அதிகமான ஞானத்தோட ஆசீர்வதிப்பதற்கு. வேற நமக்கு தேவையில்லாத ஆசீர்வாதம் வரும்போது தான் நாளைக்கு நம்ம மேல குறைகள் குற்றத்தை சொல்வதற்கு ஆட்கள் ரொம்ப முந்திருப்பாங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் சின்ன ஒரு போர்ஷனா இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி லெசனர். நம்ம கர்த்தரால் கிடைச்சதான நமக்கு கிடைச்சதான நன்மை இன்னொருத்தனுக்கு அது போகக்கூடாது. அது கர்த்தரால் கிடைச்சதுன்னா அது கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமையாக
நம்ம அதை பயன்படுத்துவதற்கு ஞானவான்களாக காணப்படுவோம். சரி, அப்போ இங்க பாருங்க, இந்த மல்கிசதேக்கு முறையின்படி வந்ததான ஆசாரம். நம்ம ஓரவுடைய எபிரேயர்களே வரும், 7ஆம் அதிகாரத்துக்கு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது கன்ஃபியூஷன் ஆனா தயவு செய்து நிற்பாட்டி சொல்லுங்க. சிலவங்களுக்கு புரியலன்னா திருப்பி நம்ம வந்து ஐயா எல்லாம் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து சொல்லக்கூடாது எனக்கு ஒன்றும் புரியல, இப்பவே சொன்னா தான் நல்லது. ஆமா பாடிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகி மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானம். அப்போ இவருடையதான பேருடைய அர்த்தம் என்ன? மல்கிசதேக் என்ன அர்த்தம்? நீதியின் ராஜா. மல்கினா என்ன? என் ராஜா. புரிஞ்சுங்களா? மல்கினா மல்கி மலேக், மலேக்னு சொல்ற எப்ரா வார்த்தை இல்ல, மலேக்னு சொல்லும்போது ராஜான்னு அர்த்தம். மல்கின்னு சொல்லும்போது என் ராஜா, மை கிங் ரைச்சஸ். அப்போ என்னுடைய ராஜா நீதிபரன், நீதியின் ராஜா, என்னுடைய ராஜா. அப்போ மல்கிசதேக். அப்போ இந்த ராஜா எங்க இருக்கிறவர்? எந்த ராஜா? சாலேமின் ராஜா. சேலம் இல்ல, சாலேம். அப்ப இந்த சாலேம் எங்க இருக்கிறது? இந்த சாலேமுடைய பழைய பேர் தான் உருஷாலேம். அந்த உருஷாலேம் தான் எருசலேம். புரியுதுங்களா? உருஷாலேம் தான் எருசலேம். பிந்தின காலத்துல அது பேர் மாறி எருசலேம் மாறிச்சு. எருசலேமுக்கு யார் ராஜா? இயேசுதான் ராஜா. வேற யார் ராஜா? எருசலேமை தலைநகரமாக வைத்து வரப்போகிறதான ராஜா ஆள போகிறார். யாரு? இயேசுதான். தெரியலையா? என்ன பாக்குறீங்க? அப்படி வெளிப்படுத்த நிறுவனத்துல படிக்கிற இல்லைங்களா, விசேஷத்துல படிக்கிற இல்லைங்களா? அப்போ எருசலேமை தலைநகரமாக வைத்து ஆள போகிறதான அந்த ராஜா அவர் ஆல்ரெடியே இப்ப இல்ல, ஆபிரகாமுடைய காலத்திலிருந்தே சாலேமுக்கு ராஜாவாக காணப்பட்டார். ஒவ்வொரு எருசலேமுக்கு நம்ம காத்திருக்க நம்ம சொல்றோம் இனி அவர் வரப்போறாரு, உண்மைதான் வரப்போறாரு தான். ஆனா அவர் இப்ப ஆதி முதல் கொண்டே எருசலேம்ல ராஜாவாக காணப்பட்டார். சாலேம் என்றால் சமாதானம், சாலேம் என்றால் சமாதானம். அப்ப நமக்கு சமாதானத்தை தந்து சமாதானமாக நம்ம தேசத்தை ஆளுகிறதான ராஜா. அதனால இயேசு சொல்ற, நான் உலகத்தை உங்களுக்கு சமாதானத்தை தந்துட்டு போகிறேன். நான் உனக்கு கொஞ்சம் காசு சேர்த்து தந்து போறேன், சொத்து தந்துட்டு போறேன்னு சொன்னாரா? சமாதானத்தை தந்துட்டு. நமக்கு சமாதானம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்குதா அவர் வந்தார்? சமாதானம் எடுக்க வரல. சிலது பிறந்தா சமாதானம் போகும் இல்லையா? சிலது வந்தா சமாதானம் போகும். ஆனா சிலதால சமாதானம் பெருகும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? நான் உனக்கு சமாதானத்தை தந்துட்டு போறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் யூடியூப்ல பார்க்கும்போது கோபிநாத் இல்லையா, நம்ம விஜய் டிவியில் வர கோபிநாத், அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த அவருடையதான அந்த பேச்சில், இந்த ஆண்கள் சாகும்போது கடனை உண்டாக்கி சாவார்கள், பெண்கள் சாகும்போது சேர்த்து வைத்து சாவார்கள். அதை நான் யோசிச்சு பார்த்தேன், கரெக்ட் தான். ஒரு ஆண் சாகும்போது நிறைய கடனாளி வந்து வீட்டுக்கு முன்னாடி இருப்பான், இல்லையா? சொல்லவே மாட்டார். கடன் யார்கிட்ட எல்லாம் வாங்கிட்டாங்க, அவரே சமாளிப்பேன்னு சொல்லிட்டு பல்லதான சமாளிப்பு பண்ணி அவ்வளவு பெருசா நடக்கும். ஆனா அவர் தாய் அவ்வளவு வேலைக்கு போறதில்ல. வேலைக்கு போறதான தாய்மார்கள் என்ன பண்ணாங்க, வீட்டுல இருக்கிறது அது இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு காசு எப்படியாவது இருக்கும். அது செத்து போய் அது பைய தேடும்போது தான் இருக்கும் காசு இருக்கும். அப்போ தாய் இருக்கிறதான ஒரு பெருந்தன்மை, ஒரு சகோதரிமாருக்கு தாய்மார்களுக்கு ஒரு பெருந்தன்மை. எங்க வீட்டுல எங்க அம்மா மரித்து போன பிறகு, ஆமா, அது கிட்டத்தட்ட ஒரு பர்ஸ்ல 4000 5000 இருந்தது. இன்னொரு கொஞ்சம் காசு இருந்துச்சு. கடைசியில பாஸ்ட் அதை எடுத்துட்டு சொன்னாங்க, எங்களுக்கு இதா வச்சுட்டு போறேன்னு கேட்டாங்க. நானும் எடுத்துட்டேன். ஆனா நாங்க எல்லாம் டிவைட் பண்ணிக்கணும். என் காசு எப்படி இருக்கு, நான் அந்த பேரு மாம் கிஃப்ட்னு அப்படியே ரிமெம்பரன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பெருந்தன்மை தாய்மார்களுக்கு இருக்குது. சரி, இப்ப பாருங்க, இந்த சாலேமின் ராஜா சமாதானத்தை தந்துட்டு போறவர், சமாதானத்தால் தேசத்தை ஆளுகிறவர், சமாதானத்தின் ராஜாவாக காணப்படுகிறவர்.
அது மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறார்? நீதியின் ராஜா. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சாலேமின் ராஜாவாகிய மல்கிசதேக்கின் முறையின்படி வந்தவர். ஓகே, அப்ப பார்க்கலாம். முதலாவது இவருடைய குவாலிட்டி என்ன? 3ஆம் வசனம். இவன் தகப்பனும் தாயும். இவருக்கு தகப்பனும் இல்ல, தாயும். இவருக்கு தாயும் இல்ல, வம்ச வரலாறும் இல்ல. இவன் நாட்களில் துவக்கமும், இவருடைய நாட்களில் துவக்கமும் இல்ல, முடிவுடையவனாய் இராமல் முடிவும் இல்ல. அது அர்த்தம் என்ன தெரியுமா? இவர் நித்தியமான ஆசாரியர். இந்த சாலேமின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இல்ல? ஆரம்பம் இல்ல. ஆரம்பம் இருந்தா நிச்சயமா என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. இவருக்கு தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல. இவர் நித்தியமானவர். அது அர்த்தம் என்ன? இவர் அநாதியாக என்றென்றைக்கும் இருக்கிறவர். அடுத்தது 5ஆம் வசனத்தபடி, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். பாருங்க, இங்க பார்க்கிறோம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், ஆபிரகாமினுடையதான வம்ச வரலாறு பிறந்ததான எல்லாரும் என்ன செய்யணும்? லேவி கோத்திரத்துக்கு தசம பாகத்தை கொடுக்கணும். ஆனா இவர் என்ன சாதிக்கிறார்னா, இந்த ஆபிரகாம் மல்கிசதேக்காகிய ராஜாவுக்கு தசம பாகம் கொடுத்த சமயத்துல ஆபிரகாமுடையதான இடுப்பில் இருந்ததான இந்த கோத்திரம் யாரு? இந்த லேவி கோத்திரம். அது அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு சந்ததி பிறக்கல. இந்த சந்ததி பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது இல்லீங்களா? மல்கிசதேக்கு கிட்ட போய் தசமபாகம் கொடுத்தாரு. அப்ப ஆபிரகாம் கொடுத்த போது அந்த ஆபிரகாமுடையதான விதைகளும் கொடுத்ததான கணக்கு வருது. இப்ப நம்ம எப்படி சொல்றோம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை தலைமுறையா ஆசீர்வதிப்பார். நீங்க செஞ்ச கிரியைக்கு நீங்களும் உங்க தலைமுறையை ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லும் போது, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த சமயத்துல வரப்போகிறதான ஆபிரகாமுடைய சந்ததிகளும் அந்த தசமபாகத்துல என்ன செய்தார்கள்? பங்கு கொண்டார்கள். அப்போ மல்கிசதேக்கு தசமபாகத்தை கொடுக்கல, மல்கிசதேக்கு தசமபாகத்தை வாங்கினவர். அது அர்த்தம் என்னன்னா, மல்கிசதேக்கு வாங்கி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சு தசமபாகத்தை வாங்கின போது இங்க என்ன சம்பவிச்சது? ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்தான். லேவியர்கள் எல்லாம் தசமபாகம் வாங்குறவர்கள் தான், உண்மைதான். ஆனா என்ன பண்ணியாச்சு? ஆபிரகாம் கொடுத்தது நிமித்தமாக அவர்களும் என்ன செஞ்சாங்க? அதுல கொடுத்ததுல ஒரு பங்காயிட்டாங்க. அப்ப இயேசு தசமபாகம் கொடுத்தாரா? இல்ல. இயேசு அதை என்ன செய்தாரு? வாங்கினார். மல்கிசதேக்கின் முறைன்னு சொல்லும்போது இயேசு அந்த தசமபாகத்தை வாங்கினார். அது நிமித்தம் என்ன? இயேசு ஆசீர்வதித்த அந்த தசமபாகத்தை வாங்கின நிமித்தமாக இயேசு பிரதான ஆசாரியர்களில் அவர் எல்லா ஆசாரியர்களை பார்க்கிலும் பெரிய ஆசாரியர். புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதா? புரியலையா? சொல்லுங்க சொல்லுங்க. கன்ஃபியூஷன் இருக்குதா? இல்ல தசமபாகத்தை வாங்குனது கேக்குறாங்க. எது கன்ஃபியூஷன்? அது வாங்கி என்ன பண்ணிருப்பான்னு கேக்குறது. சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒரு நன்மை செய்யும் போது நம்ம என்ன சொல்றோம்? நீங்களும் உங்க சந்ததிகளும் உங்க தலைமுறை நீங்க என்ன செய்றீங்க? ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு சொல்றீங்க. உங்க சந்ததிக்கு எப்படி ஆசீர்வாதம் வரணும்? நீங்க தானே பண்ணீங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த சந்ததி இருக்கு. அதாவது பெண்களுக்கு வர்றது அது ஆக்சுவலி ஆண்களுக்கு தான் அது வரும். ஆண்களுக்குள்ள அந்த சந்ததி இருக்கு, அந்த விதைகள் இருக்கு. அது என்ன செய்கிறது? அது பின் தலைமுறையாக என்ன செய்கிறது? அது பெண் வளர்ந்து வருகிறது. அப்போ ஆபிரகாம் கொடுக்கும் போது அந்த சந்ததிகள் அதுக்கு என்ன இருக்கு? பங்கா மாறிட்டான். உதாரணமா சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? எங்களுடைய முப்பாட்டை இந்த குலத்துக்கு வந்தோம். உங்களுக்கு அவங்களுக்கும் எவ்வளவு 10 தலைமுறை 5 தலைமுறை 6 தலைமுறை வித்தியாசம் இருக்கும். ஆனா கூட என்ன பண்ணீங்க? உங்க முப்பாட்டன் இந்த மாதிரி அதிகாரத்தை கொண்டாடுறீங்கல்ல. எங்க தாத்தா எங்க ஆயா அவங்க இப்படி செஞ்சாங்க. ஏன்? உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் வித்தியாசம் இருக்கலாம். தலைமுறை அந்த வம்சத்துல நீங்க உரிமை கொண்டாடுறீங்க. அப்போ அவங்களுடைய பங்குல இல்ல எங்க தாத்தா சம்பாதிச்ச பரம்பரை சொத்துல எனக்கும் இதுல வேணும் பங்குன்னு கேட்டு நீங்க ஒரு கேஸ் போட்டா கவர்மெண்ட் என்ன செய்யும்? உங்க கூட அதுக்கு துணையான இருக்கும். அவங்களுக்கு முக்கியமான ஆதாரம் எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அந்த காலத்துக்கு அவங்க அந்த வாக்குவாதம் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யறாங்க? உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை நிச்சயமா கொடுப்பாங்க. அதே போலதான் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்த போது ஆபிரகாமுடையதான வித்துக்கள் சந்ததிகளா இருக்கிறதான இந்த லேவி. ஆபிரகாமுடைய சந்ததி தானே இந்த லேவி கோத்திரம் எல்லாம் பிந்தின சந்ததி தானே. அப்போ அவர்களும் அதுக்குள்ள என்ன செஞ்சாங்க? தசமபாகத்தை கொடுத்தாங்க.
அப்போ மல்கிசதேக்கு ஆசீர்வதிச்ச போது ஆபிரகாம மாத்திரம் இல்லை, வரப்போகிறதான சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்தது. ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க, அடுத்தது என்ன பார்த்தோம்? இவர் அது ஆசீர்வதிச்சார். அடுத்தது 9ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான். புரியுதுங்களா? அது எப்படி இருக்கு? அவன் எங்க இருந்தாரு? இந்த லேவி எங்க இருந்தாரு? ஆபிரகாமுடைய அறையில. அறைன்னு சொல்லும்போது என்ன? இடுப்பு. அதை உங்களுக்கு சயின்டிபிக்கான விளக்க தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க, ஆபிரகாமுடையதான அறையில் இருந்ததான அந்த சந்ததிகளும் வாங்கினவன் தான், அவன் வாங்குறவன் தான். ஆனா அவனும் என்ன செய்த? ஆபிரகாம் கொடுத்த நிமித்தம் அவர்களும் என்ன செய்தாங்க? கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம இப்போ 5 அதிகாரம் வரும். 5 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 5:9 ஒரு நிமிஷம். 5 அதிகாரம் 4ஆம் வசனத்தை. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அடுத்தது அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். அப்ப பாருங்க, எப்படி இயேசுவுக்கு மல்கிசேதேக்கின் முறையின்படி நாமும் தரிக்கப்பட்டது? அவருடைய கீழ்ப்படிதல். இயேசு தம்மை தாழ்த்தி தன்னை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஆரோனை போல அழைக்கப்படணும் இல்லையா? பிரதான ஆசாரியனாக இருக்கணும்னா if you want to be the high priest you should be called as Aaron. ஆனா இங்க என்ன சம்பவிக்கிறது? இயேசுவை அழைத்தார். இவன் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் அன்பு கூறுகிறேன். முதல்ல. அடுத்தது பல முறை இவன் என்னுடைய குமாரன், என்னுடைய நேசகுமாரன் சொல்லப்பட்டு 110ஆம் சங்கீதத்துல சொல்கிறது என்ன சொல்கிறது? கர்த்தரை நோக்கி பார்த்து என் வலது பாசத்தில் அமர்ந்திருன்றார். உன் சத்துருக்களை பாதவற்றை போடும்படி என் வலது பாசத்தை அமர்ந்திருந்து சொல்றார். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவர் அவனை அழைக்கிறார். யாரை அழைக்கிறாரு? இயேசு அழைக்கிறார். அப்ப இயேசு அழைக்கப்பட்டு அவர் ஆரோனை போல அழைக்கப்பட்டார். அவர் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக மரணத்திலிருந்து அவர் எப்படி செய்தாரு? எல்லா விதமான கீழ்ப்படிதலோடு அவர் 9ஆம் வசனத்துல சொல்லும் போது அவர் நிமித்தமாக யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, அப்ப நம்ம எல்லாம் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணராகி அது நிமித்தமாக அவருக்கு என்ன வந்தது? மல்கிசேதேக்கின் முறையின்படி அவர் பிரதான ஆசாரியராக அழைக்கப்பட்டார். இதெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தை, சும்மா வந்த வார்த்தை இல்ல, தீர்க்கதரிசனமாக சொன்ன வார்த்தை தான். 110ஆம் சங்கீதத்துல சொன்ன வார்த்தைகள் தான். அது மறுபடியும் என்ன கோட் பண்ணி இங்க கொண்டு வராரு. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்ததான வெளிப்பாடு சாதாரணமான வெளிப்பாடு. தாவீது நம்ம நினைக்கிறோம் சும்மா ஒரு பாட்டுக்காரன் நினைக்கிறோம், இல்ல ஒரு சங்கீதத்தை பாடினாரு, கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், தாழ்ச்சியர், அதெல்லாம் நிக்கிறோம் நம்ம எல்லாம் ஜாஸ்தி. ஆனா அப்படி இல்லை. அவருக்கு கர்த்தர் கொடுத்ததான வெளிப்பாடுகள் பயங்கரமானது. அவர்கள் எலும்புகள் முறிக்கப்படவில்லை இல்லைங்களா? 722 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தீர்க்கதரிசனமா சொன்னதுதான் அப்புறம் நடக்கிறது. மல்கிசேதேக்கின் முறையின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி என் வலது பாசத்தில் நான் உன் சத்துருக்களை உன் பாதபடி ஆக்கும்படி என் வலது பாசத்தை அமர்ந்துன்னு கர்த்தர் சொல்றாரு 110ஆம் சங்கீதத்துல. அது என்னைக்கு நடக்க போறது? வருங்காலத்துல இயேசுவடிதான மகாராஜ்யத்துவம் நடக்க போற 1000 ஆண்டு அரசாட்சி நடக்க போறதான சம்பவம் தான். அது தீர்க்கதரிசனமா பாடிக்கிறார். யாரு? தாவீது. அப்போ ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அப்ப இந்த தீர்க்கதரிசியாக தாவீது பாட்டை பாடினது மாத்திரம் இல்ல, அவர் தீர்க்கதரிசனமாக வாடிய வசனங்களை நடக்க போகிறதான சம்பவங்களை ஆண்டவர் கொடுத்ததான அறிவில அவர் எழுதி இருக்கிறார். ஆமே. இப்ப பாருங்க,
இவர் எப்படி எப்பேற்பட்டவர்? இவர் மல்கிசதேக்கின் முறையில வந்தவர். இரண்டாவது, அவர் ஆரோனை போல அழைக்கப்பட்டவர். எப்படி ஆசாரியன் இயேசுவை இப்ப டிக்ளேர் பண்ணல, நான் பிரதான ஆசாரியன் டிக்ளேர் பண்ணல, அவரே அவருடைய கிரியை நிமித்தமாக கர்த்தர் அவரை அந்த முறைப்படி அவரை அழைக்கத்தான். கர்த்தர் தான் அழைத்தார். ஃபாதர் காட் அப்பாயிண்டட், பிதாவாகிய தேவன் அவரை அழைத்தார். இயேசுவை சொல்ல, நான் தானே உங்களுக்கு பிரதான ஆசாரியன் சொல்ல, அவரை அழைத்து கர்த்தர் என்ன செய்யற அந்த பொறுப்பை கொடுத்தார். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 14ஆம் வசனத்தை வாசி. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரத்யட்சமாய் இருக்கிறது. இந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அப்ப பாருங்க, இந்த கர்த்தர் எந்த கோத்திரத்துல பிறந்தாரு? யூதா கோத்திரம். மோசே எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அவர் எந்த கோத்திரத்தை குறித்து அதிகமா பேசுறாரு? லேவி கோத்திரத்தில் இருக்கிறதான ஆசாரியத்துவத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ யூதாக்கு வந்ததான இந்த யூதாவில சொல்லும் போது இயேசுக்கு வந்ததான அந்த மல்கிசதேக்கின் முறையே யூதாவிலிருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது இயேசுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக கர்த்தர் கொடுத்ததான அந்த பொறுப்பு அதான் இங்க சொல்லப்படும் இல்லைங்களா? இப்போ நீங்க அந்த கண்டினியூ பண்ணலாம். 11ஆம் வசனம் முதற்கொண்டு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதெல்லாம் அந்த குறித்து தான் அதிகமாக பேசுகிறது என்று நாம் பார்க்கிறோம். சரியா? அப்ப 27ஆம் வசனத்தை படி. 26, 27. 27ஆம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும். அப்ப அடுத்த குவாலிட்டி இந்த ஆசாரியனுக்கு என்னென்ன இருக்குது? ஒன்னு இவரு பரிசுத்தர், இரண்டாவது குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவர். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, நம்ம இந்த ஆரோனை குறித்து பார்ப்போம். குற்றமற்றவன் அவரு, குற்றமற்றவர் அவரு. ஆரோன் சொல்றேன். ஆரோன் குற்றமற்றவர் கிடையாது. அவருக்குள்ள குற்றம் இருக்கு. அவ்வளவு அற்புதங்களும் எல்லா காரியங்களும் செய்து கடைசியில் என்ன பண்றாரு? அதே மனுஷன் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலர்கள் மிரட்டின உடனே ஒரு பெரிய ஒரு கண்டுகுட்டியை செஞ்சு கொடுத்தாரு. இதான் உங்களை விடுவிச்சு ஆண்டவர், இதான் உங்களை விடுவிச்சு ஆண்டவர்னு சொல்லி கொடுத்தார். அந்த ஆர்வனே பலவீனமாகி கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சார் மனுஷன் தான். ஆனா இங்க பாருங்க, நமக்கு இருக்கிறதான பிரதான ஆசாரியனும் குற்றமற்றவர், பரிசுத்தர், மாசில்லாதவர், பாவியிலிருந்து விலகி இருக்கிறவர், வானங்களில் உயர்ந்தவர். இந்த பிரதான ஆசிரியர் தான் நமக்கு. அப்ப இவன் பழைய ஏற்பாட்டுல ஆரோனை தூக்கி வச்சு கிடக்குறான். யாரு? இந்த யூத. ஆனா அந்த யூதனை பார்க்கல இங்க சொல்றாரு, நீ தூக்கிட்டு கிடக்கிறதான இயேசுவை ஆரோனை பார்க்கிலும் என் இயேசு எப்படி பெரியவர்? அவர் குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவியிலிருந்து விலகி இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் வானங்களில் உயர்ந்திருக்கிறதான பிரதான ஆசாரியர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 27ஆம் வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆசாரியனுக்கு என்ன இருக்கு? முதல்ல அவருக்காக என்ன பண்ணோம்? பாவ பலி, இதுக்காக பாவ நிவாரணத்துக்காக தனக்கு ஒரு பலி செலுத்தணும். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு பாவ நிவாரணத்துக்கு பலி செலுத்தணும். இயேசுக்கு அது தேவையே இல்ல. அவர் பாவமற்றவர் தானே, அவர் மாசு இல்லாதவர் தானே. அப்ப அவருக்கு ஒரு பலி இல்ல. அவர் தான் நமக்கு பலியான தவிர அவருக்கு பலி தேவை. ஒரே தரம் செய்து முடித்தார். நமக்கு பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது தினம் தினமும் பலியை செலுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நமக்கு நித்திய ஜீவனை, பரிசுத்தத்தை அவர் தந்தளித்தார். ஓகே, பார்க்கும்போது he does not require any sacrifice like other priests. கடைசி பாயிண்ட் பார்க்கும்போது 24ஆம் வசனத்தை வாசி. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே அப்ப இந்த ஆசாரியன் ஆசாரியத்துவமாய் இருக்கிறார். அப்ப இந்த ஆசாரியனுக்கு என்ன இருக்கிறது? என்றென்றைக்கும் இருக்கிறதான ஆசாரியத்துவம். அவருக்கு மாறி போறதில்லை. ஏன் மாறி போறதில்லைன்னு சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆரோன் என்ன செஞ்சாரு? மரிச்சார். அதுக்கப்புறம் எலியாசர் வந்தாரு, அவரு மரிச்சார். ஒவ்வொருத்தரும் வந்து மரிச்சுதான் போன தவிர யாருமே நிரந்தரமாக இல்ல. நிரந்தரமா இருக்கிற ஒரே ஆசாரியன் இயேசுதான். அவர் ஆதி முதற்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு சாலேமின் ராஜா, இன்றைக்கு சாலேமின் ராஜா, இனி வரப்போகிறதான நாட்களுக்கும் அவர் தான் சாலேமின் ராஜா. இஸ் அன்சேஞ்சிங்.
பிரதான ஆசாரியர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஆமென். அப்ப பாருங்க, நம்முடைய ராஜாவாக இயேசு கிறிஸ்து எப்போதும் வீற்றிருக்கிறதான அவர் யாரு? பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்று நாம் இந்த பகல் வேளையில, இந்த சாயங்கால வேளையில அறிவோம். அப்ப இன்னைக்கு படிச்சது விஷயம் என்னன்னா, அவர் மோசையிலும் பெரியவர், ஆரோனிலும் பெரியவர், யோசுவாவிலும் பெரியவர், எல்லா தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். அவருக்கு ஈடாக யாருமே இல்லை, அவருக்கு ஒப்பாக யாருமே வரவும் முடியாது. காரணம், அவர் இன்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலமும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறதான தேவனாக காணப்படுகிறார்.